ஹலோ ட்ரேடர்ஸ், காப்பர் அண்ட் குடாயிலுடைய லெவல்ஸ் அண்ட் டெக்னிக்கல் வியூஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரீ கிளாஸஸ் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு இருக்கோம். அதாவது எங்ககிட்ட நாங்கள் வந்து அலைஸ் ப்ளூவோட கொலாபரேட் பண்ணியிருக்கோம். அதாவது நீங்கள் அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஒரு 2 சப்ஜெக்ட்ஸ் அதில் எனி ஒன் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நாங்கள் வந்து கிளாஸஸ் எடுக்கலான் இருக்கோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குண்டான லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் உங்கள் பேர், மெயில் ஐடி, வாட்ஸ்அப் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் இது 3மே கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அலைஸ் ப்ளூவிலேருந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து ஒரு ஃப்ரீ கிளாஸஸ் எடுக்கலான் இருக்கோம். ஸோ அதை பற்றின ஏதாவது மேலும் டீட்டெயில் வேணுன்னா கீழே கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸுமே நாங்கள் அதை உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ காப்பருடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காப்பரோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 459லேருந்து 459.10 இருக்குது. இதுவே சப்போர்ட் லெவல்னு பார்த்தோம்னா 455லேருந்து 454.80 இருக்குது. கிட்டத்தட்ட ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ₹4 டிஃப்ரென்ஸ் இருக்குது. நேற்று ஒரு பெரிய மூவ்மெண்ட்டில் நேற்று செல் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் நல்லாவே வரும்னு சொல்லிட்டு. பட் அது என்னாச்சுன்னா ஒரு டோஜி ஃபார்மேஷனாக தான் நடந்திருக்கு. அதை நம்ம இப்போ சார்ட்டில் பார்க்கலாம். சார்ட்டில் பார்க்கும்பொழுது இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று ஒரு பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை. ஒரு மேலே போயிட்டு மறுபடியும் மீறிட்ட கீழே வந்துட்டு அதுவும் போக முடியாமல் ஒரு டோஜியாக ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது. நம்ம முதலே சொல்லியிருந்தோம் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் செல் சைடு திரும்புறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி நேற்று வந்து அது நடக்கலை. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் செல் சைடு மூவ் நடந்துகிட்ருக்கு. நல்ல ஒரு ஸ்பீடாகவும் நடந்துகிட்ருக்குது காலையிலேருந்து. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷேடோவாக கொடுத்துட்டு நின்றுருக்கு. ஸோ நம்ம எதிர்பார்த்தது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாங்கிறது கன்ஃபார்மாக எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி செல் சைடு மூவ் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். பட் அது வந்து நேற்று நடக்காமல் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அது கேப் டவுன் ஓப்பனில் மூவ் ஆகி செல் சைடு நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீரிஷ் மூவ் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட இப்போ ப்ரைஸ் இருக்கிறது 452.50 இருக்குது. லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 454.80 இருக்குது. அதாவது 455 இருக்குது. அதுக்கு எதுக்கும் ₹2.5 கீழே தான் இருக்குது. கேப் டவுன் ஓப்பனில் தான் ப்ரைஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு வந்து லெவல் வந்து கிடைக்கிறது வந்து இனிமேல் அதை வச்சு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா ஒரு கரெக்ஷன் முடிச்சுட்டு கீழே வந்ததுன்னா நம்ம தாராளமாக செல் சைடு மூவ் பண்ணலாம். பை சைடை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். ஏன்னா பை சைடுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ப்ரெஷர் கிடையாது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்கிறதுனால நம்ம இங்கே வந்து நம்ம பீரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எது கிடைச்சாலுமே தாராளமாக அதுக்குள்ளே ட்ராவல் ஆகலாம். பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயிலுடைய லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 4-1-2லையும் 4-19க்குள்ளேயும் இருக்குது. இதுவே சப்போர்ட் லெவலில் பார்த்தோம்னா 4136லேருந்து 4130 ரேஞ்சில் இருக்குது. கிட்டத்தட்ட நேற்று இருக்கக்கூடிய லெவலே தான். ஆனால் பெரிய மூவ்மெண்ட் வந்து க்ரூட் ஆயிலெலாம் நடக்கலை. அதனால் பார்த்தீங்கன்னா நேற்று இருந்த மூவ்மெண்ட்டே தான் இன்றைக்கும் இருக்குது. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் ரெண்டுக்கும் இருக்குது. இதை நம்ம சார்ட்டில் பார்க்கும்பொழுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சின்னதாக ஒரு கேப் டவுன் ஓப்பன் தான், பெரிய ஒரு மூவ்மெண்ட் கிடையாது. இதை வந்து கேப் டவுன்னு கன்சிடர் பண்ண தேவையில்லை. நேற்று பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் இது 1 ஹவர் சார்ட். இதில் பார்க்கும்பொழுது ப்ரைஸு காலையில் ஓப்பன் ஆன ப்ரைஸ் இம்மீடியட்டாக 2வது கேண்டில் 2 கேண்டில் முடிச்சுட்டு இம்மீடியட்டாக ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கீழே தான் வந்துருந்தது. நேற்று எதிர்பார்த்தோம். நேற்று வந்து நம்ம வந்து பை சைடு எதிர்பார்த்தோம். ஆக்சுவலாக அது வந்து ஒரு ரவுண்டட் பாட்டமாட்டு ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இங்கேருந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா அந்த சைடு போயிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதிகபட்சம் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக ப்ரைஸ் மேலே ட்ராவல் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். என்ன இருந்ததுன்னா ப்ரைஸ் கீழே மட்டும்தான் இப்போ அந்த கேப்பை மட்டும்தான் ஃபில் பண்ணியிருக்கு. இன்னும் மேலே ட்ராவல் ஆக முடியாமல் நின்றுருக்கு. இன்றைக்கி சின்னதாக ஸ்லைட்டாக ஒரு கேப் டவுன் ஓப்பன்லேயும் ப்ரைஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. சரி, இப்படி மூவ் ஆனாலுமே நம்ம செல் சைடு போகலாமா அப்படின்னா செல் சைடு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்ரு. ஏன்னா ப்ரைஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட் ஏரியாவில் தான் இருக்குது. இங்கேருந்து ப்ரைஸ் மேலே மூவ் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ நமக்கு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா தாராளமாக பைக்கில் போய்க்கலாம். லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 4-1-2ல் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் இருக்குது. இதுக்கு மேலே ட்ராவல் ஆகும்போது நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சப்போஸ் இங்கே நமக்கு ஒரு ப்ராப்பரான புல்லிஷ் கேண்டில் கிடைச்சாலுமே நம்ம அங்கே வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம செல் லெவல் பொறுத்த வரைக்கும் 4130 இருக்குது. இந்த லெவல் வரும்போது தான் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கிட்டத்தட்ட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மிடில் தான் இருக்குது. ரெண்டுக்கும் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கும் சப்போர்ட் லெவலுக்கும் மிடில் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதனால்
இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு ப்ராப்பரான ஒரு புல்லிஷ் கேண்டில் கிடச்சதுன்னா நம்ம இங்கேருந்தே பையிங்குள்ளே ட்ராவல் ஆகலாம். அந்த கேண்டிலே கூட நம்ம ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த சப்போர்ட்டை வந்து நம்ம ஒரு என்ட்ரி பாயிண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்ச் வரும்போது, அதாவது 4-1-4-5 ரேஞ்சில் வரும்பொழுது இங்கே ஒரு ப்ராப்பரான ஒரு புல்லிஷ் கேண்டில் கிடச்சதுன்னா இதை கூட நம்ம ஒரு சப்போர்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு அந்த கேண்டலையாக கூட என்ட்ரி பாயிண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கேண்டலுக்கு லோவர் ஸ்டாப் லாஸை வச்சுட்டு ஹையை வந்து என்ட்ரி பாயிண்ட்டாக யூஸ் பண்ணி கூட பையிங் சைடு போகலாம். ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலுமே அதை அவாய்ட் பண்ணிவிட்டு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.